ஹாய் மக்களை, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னமா லட்சதீபம். திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலத்தில் ஒரு பயங்கரமாக நடக்கிறது தான் லட்சதீபம். நம்ம எதிர்பார்க்க முடியாமல் அவ்வளோ கூட்டங்கள். நான் அப்புறம் சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் ஊர் மக்கள், அக்கம் பக்கம் மக்கள் எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. நினச்ச முடியாத ஒரு கூட்டம். ஒரு பக்கம் கடைகள், ஒரு பக்கம் பசங்க எல்லாம் வேறு லெவலில் இருந்தானுங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. எதிர்பார்க்காத மாரி ஒரு கூட்டம். சரி சொல்லி நாமளும் போகலாம், லட்சதீபம்னா அப்படின்னா தான் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போனேன். வேறு லெவல் இருந்துச்சு. இது எப்பயுமே வருஷமாக நடக்கிற போல். இது நம்மளுக்கு தெரியல போல். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்கேன், நான் நம்மளுக்கு தெரியல. நான் இதோட 2வது விஷயம் வந்திருக்கேன். நம்ம யூடியூப் சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ போடுறேன். இந்த பக்கம் பார்த்தா சாய்பாபா கோயிலில் லைட் செட்டிங்லாம் போட்டு அல்டிமேட்டாக இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தா அன்னதானம் போட்டிருந்தாங்க, அங்கேயும் செம கூட்டம். எதிர்பார்க்க முடியாது. அப்படியே அந்த பக்கம் திரும்ப நான் பார்த்தா முத்துப்பாலாக்கில் லைட் செட்டிங் வித்து பூ மாலையோட டெக்கரேஷன் பண்ணல வேறு லெவலில் இருந்துச்சிங்க. பார்க்குறதுக்கே நிறைய பேர் பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்கன்னா சீரியல் கொத்து லைட் செட்டிங்லாம் என்ட்ரன்ஸில். இந்த பக்கம் பார்த்தா பட்டிமன்றம் நடக்குது. அப்படியே இப்படி திரும்பி பார்த்தோன்னா போதும், லட்சக்கணக்கான விளக்கு ஏற்றிக்கின்னு இதுதான் லட்சதீபம் போல். சத்தியமாக நான் எதிர்பார்க்காத மாரி இருந்துச்சு. நிறைய கூட்டம், நிறைய பேர் வேண்டிக்கின்னு வந்தாங்க. நிறைய பேர் குடும்ப கஷ்டம் எல்லாத்தையும் வந்து விளக்கு போட்டு அவங்க எப்படி சொல்கிறது, அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் நிற்கிறாங்க போல். நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து விளக்கு போட்டால் கல்யாணம் ஆகும்னு சொல்கிறாங்க. அது நடக்குமான்னு தெரியல. அவங்க ஒரு மனசு ஒரு நம்பிக்கை போல். நிறைய பேர் வேண்டின்னு வராங்க, நிறைய பேர் சுற்றி பார்க்க வராங்க. நிறைய பேர் இந்த லட்சதீபம்னா வருஷம் வரவங்களும் இருக்காங்க. ஃபேமிலியாக வராங்க, பசங்க வராங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்லப்போனால் எதிர்பார்க்காமே நிறைய பேர் விளக்கம் ஏற்றுறாங்க, நிறைய பேர் சாமி கும்பிட்றாங்க. சூப்பராக இருந்துச்சு. பசங்க, குடும்பங்க எல்லாமே, நிறைய ஃபேமிலிஸ், குழந்தைங்க எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணாங்க இந்த லட்சதீபத்தில். நான் நினச்சத விட அங்கே வந்து பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு. அதேமாரி அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்தாகணும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் நம்ம தம்பி என்னப்பா வீடியோ எடுக்கிற என்ன எடுப்பாரு, அவரையும் சேர்த்து ஒரு வீடியோ எடுத்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பசங்க எல்லாம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றிருந்தானுங்க. என்னடா நீங்களும் மாடா அப்போ என்னடா பண்ணுறது, கல்யாணம் ஆகணுமேன்ட்டு எல்லாம் நம்ம பசங்களை விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி அவங்களும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலான்ட்டு அவங்களும் கொஞ்சம் வீடியோ எடுத்துச்சு. ஆனால் ஒவ்வொரு விளக்குலையும் எரியிற பாரு அந்த தீபம் சூப்பராக இருந்துச்சிங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ஜெகஜோதியாக இருந்துச்சுங்க. அந்த லட்சதீபன்றது எதிர்பார்க்க முடியாமல் இருந்துச்சு. நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம பசங்க விடாமல் விளக்கு ஏற்றிட்டே இருக்கானுங்க போல், கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கு. நல்லதாக நடக்கட்டும். ஏற்றுங்கடா ஏற்றுங்கடா. இவர் தான் பயங்கரமாக விளக்கு ஏற்றிட்டு இருக்காரு போல். லட்சதீபம்னா இதாப்பா லட்சதீபம். இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் வேஷம் போட்டுக்கின்னு அல்டிமேட்டாக இருந்தார். பரவாயில்ல, கடவுள் பற்றின்றது நல்லா ஒருத்தர் நிரூபிக்கிறாங்க பாருங்கள். இதுமாரிலாம் எவ்வளோ ஒருத்தரும் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த பக்கம் வேல், இவ்வளோ பெரிய வேல் நாக்கில் வச்சு வேண்டுதெல்லாம் நின்றுட்டுருக்காங்க போல். லட்சதீபம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மடிப்பிச்சுக்கிட்டு குழந்தை வச்சுட்ருக்காங்க கை ஏந்திக்கின்னு. அழகாக இருக்குது பாருங்கள் லட்சதீபம். குழந்தை பிறகு விளக்கேற்றுது பாருங்கள். இந்த பக்கம் இந்த அக்கா பாருங்கள், எல்லாமே வேண்டுதல் தாங்க. லட்சதீபம்னா இதாங்க போல். ரோடு அதிகமாக பிளாக் பண்ணிட்டு ரோட்டில் இவ்வளோ பெரிய செட்டெல்லாம் போட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. லட்சதீபம்னா இதான் லட்சதீபம் போல். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் எல்லாம் வந்து தீபார்த்தனை கொடுத்துக்கிட்டு தேங்காய் உடச்சிக்கிட்டு நம்ம பயத்தை உள்ளே போய் விபூதி வாங்க உள்ளே போனான்னு. பட் ஆனால் வாழையே காணோம். அப்படியே இப்படி திரும்பி பார்த்தோன்னா அழகமாக சாமி ஜோடிச்சு வச்சுருந்தாங்க. அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் லட்சதீபம் பார்க்குற மாரி இருந்தால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வாங்க. நான் பார்த்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே பாய் மக்களே.